வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் அடாலசன்ஸ் சில்ட்ரனுக்கு ஹவு டு பி எ குட் மதர் அப்படின்னு அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அடாலசன்ஸ் சில்ட்ரனுக்கு பாய்ஸ் ஆனாலும் கேர்ள்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இருக்கும். அந்த ஐடென்டிட்டிக்கு இருக்கா இல்லையா, ஐடென்டிட்டி வெர்சஸ் செல்ஃப், அதில் ஒரு கிரைசிஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ட்ராமன் செஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபிசிக்கலுக்காக அது ஸ்ட்ராமா இல்லாட்டி போனால் அப்பியரன்ஸில் இருக்குதா சேஞ்சஸ்ஸு, ஒய் திஸ் இஸ், ஒய் நாட் இட் ஹேப்பன்ஸ் பிட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸில் இருக்கிற டயலமால்னால அவங்களுக்கு மனம் அப்படி ரொம்ப ஒரு வேவரிங்காக இருக்கும், ரெண்டு இருக்கும். அப்புறம் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும்பொழுது நம்ம பெரியவனா சின்னவனா, நம்ம சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, நம்ம யார் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், ஹூ வில் கைட் அஸ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் பியர் குரூப்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப பெரியவங்க சொல்கிறத காட்டிலும் தன்னை போல் இருக்கிறவங்கள தான் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாமே ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முடியாமல் அவங்க ஒரு வேவரிங் மைண்டில் இருக்கிறதுனால அதுபோல் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலியாக இருக்கணும். சில பதிவுகளுக்கு முன்னாடியே சொன்னோம், அம்மாவாக இருக்கிறது, அம்மா ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில ஆஸ்பெக்டில் ரொம்ப சுலபம், எளிமையாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட இதுபோல் எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸில், அப்புறம் சோஷியல் இன்டராக்ஷனில் இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸு, அப்புறம் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு எக்ஸிபிட் பண்ணுற இடத்துல அங்கெல்லாம் செய்யும்பொழுது அம்மாவோட ரோல் ரொம்பவும் கடினமானது, எளிமையானது அல்ல அப்படின்னு நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அது ஏன் அப்படின்றத இந்த சில பதிவுகளுக்கு வரப்போகிற சில பதிவுகளையும் பார்க்கலாம். அடாலசன்ஸ் அப்படின்னு சொன்னால் பிட்வீன் 12.5 இல்லைன்னா 13லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த 7 to 8 வருஷத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் நிறைய விஷயத்தில் பிள்ளைங்களுக்கு சேஞ்சஸ் வரும். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் மாறும். சில பசங்க மேலுன்னு சொன்னால் வாய்ஸ் மாறும். ஃபீமேல் இருக்குதுன்னு சொன்னால் அதுங்களுக்கு புது விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தே வில் பி பிட் ஸ்லக்கிஷ் இன் தேர் பெர்ஃபார்மன்ஸ், தே ஷுட் கம் அவுட் ஆஃப் இட்னு. இதை நம்ம அடாலசன்ஸ் பற்றி பேசும்பொழுதே நம்ம என்ன சொன்னோம், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் ஒரு பிஹேவியர் அப்படின்னு நினச்சி அந்த ஆர்கானிசத்துக்கு இருக்கிற பிஹேவியரை தானாக நேரம் பண்ணிக்கும். அது தானாக ரைட் ஆயிரும். ஒரு 3-4 மந்த்ஸில் கொஞ்சம் நார்மாலிட்டிக்கு வரும். ஒரு 1 இயர்க்குள்ளே எல்லாமே பழையபடி ரொட்டீனுக்கு வந்துடும். அதனால் அதை பற்றி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு when we are discussing about adolescence only அப்போ நம்ம அதை பற்றி பேசினோம். ஆனால் அதுபோல் சமயத்தில் அம்மா என்னெல்லாம் பண்ணணும், ஹவு டு பி a குட் மதர், அவங்களோட பிள்ளைங்களுக்கு அடாலசன்ஸ் இருக்கும்பொழுது அம்மா எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இந்த தலைப்பில் நிறைய தாய்மார்கள் இந்த வீடியோவை பார்த்தாங்களான அவங்களுக்கு ஏதும் ப்ராப்ளம் இருந்தால் அதை கூட கமெண்ட்டில் கேளுங்க. நிச்சயமாக அடுத்து வரப்போகிற சில பதிவுகளை நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி சொல்லி கொடுக்கலாம். அதுக்குண்டான சில டிப்ஸ் எல்லாம் கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்குது. நம்ம பெரியவனா சின்னவனா, நம்ம சொல்கிறது எவ்வளோ தூரம் எடுபடும், நம்ம வி ஷுட் ஆக்ட் அஸ் அன் எல்டர் ஆர் அஸ் அ சிப்ளிங், சின்ன பசங்களாட்டம் நடந்துக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அப்படின்னா அவங்க நிச்சயமாக சின்ன பசங்களோட கேட்டகரியில் தான் வச்சுப்பாங்க. பெரியவங்களாக இருந்தால் பெரியவங்களுக்கு உண்டான அந்த ரோலில் போய் அவங்க நின்றுக்கலாம். பட் தே கேன் நாட் கிவ் எனி சஜஷன்ஸ், ஐடியாஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் அது என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் யூ லேக் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 35 வயசில் ஒருத்தர் சொல்கிற சஜஷனும் ஒரு 16 வயசில் சொல்கிற சஜஷனும் இருந்தால் கூட அந்த 35 வயசுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த 15லேருந்து 35க்குள்ளே இருக்கிற இந்த 19-20 வருஷம் போல் அவங்களோட எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் சொசைட்டி கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால் அந்த அதிக அளவில் அவங்களோட எக்ஸ்போசர் இருக்கிறதுனால அந்த வேர்ட்ஸ்க்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 16 வயசில் கொடுக்குற செய்தியை நம்ம ஏற்றுக்கிறது சரிப்பட்டு வராது. அதை ஏற்றுக்க மாட்டாங்க, கேட்டுப்பாங்க. பட் that will be simply kept in the table only. That will not be taken into account. அதனால் நிறைய விஷயத்தில் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத அப்சர்வேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம். அவங்க ஐடென்டிட்டி கிரைசிஸை பற்றி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் இதுக்கு ஒரு தாய் என்ன செய்யணும், நீ ஒன்றும் பேசாத, அங்கே என்ன நடக்கிறதோ அது வெறுமை பார்த்துக்கிட்டு வா, சும்மா ஒரு பேசிவ் ஸ்பெக்டேட்டராக இரு, அதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இவங்க சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ரீசனை சொல்லலாம். யூ லேக் தி எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சொல்கிற உங்களோட ஒய் யூ ஆர் டெல்லிங்னு கேட்கும்போது உனக்கு அதுக்கிட்ட ஆன்சர் இருக்காது தங்கம்,
நீங்கள் என்ன பண்ணுறங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுக்கணும். நம்ம அம்மா நம்மளுக்கு வந்து தவறாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. பியார் குரூப்பில் ஒன்றை போல் ஒரு 17 வயசில் இருக்கிற ஒரு பையன் நிச்சயமாக அதை சொல்லிக் கொடுப்பானா இருக்கும். ஆனால் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா. இஸ் நெய்தர் யுவர் ஃபாதர் நார் யுவர் மதர். அவன் ஒன்லி யுவர் ஃப்ரெண்ட் ஒன்லி. ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான், ஒன்றை மாதிரி இருக்கிறவன் தான் உனக்கு ஃப்ரெண்ட் இருப்பான். ஸோ ஃப்ரெண்டுக்கு 2 பேருக்கும் 16, 17 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்கன்னு சொன்னால், you both lack the experience, you don't have that commitment to solve the problem. Just like that you will give the ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு எங்கேயான ஒரு சமாச்சாரத்தை சொல்லுவாங்க. ஆனால் அதை எடுத்து ஒரு முடிவான அதை எடுத்துக்க முடியாது. ஸோ யூ ஷுட் வெயிட் டில் யூ கிராஸ் திஸ் மச் ஏஜ். இத்தனை வயசு தாண்டுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களும் சரியான ஆங்கிளில் எடுத்துக்கணும். ஆனால் இது மாதிரி சொல்லும் பொழுது அதில் என்ன இருக்கணும்னு கேட்டால், அம்மா சொல்கிறாங்க நம்ம கேட்கணும் அப்படின்ற அந்த ரிலையபிலிட்டியை அம்மா வளர்த்துக்கணும். எப்போ அம்மா சொல்லிக் கொடுத்தாலும் டிபெண்ட் ஆன் மதர்ஸ் வேர்ட்ஸ், டிபெண்ட் ஆன் மதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா அதில் ஒரு ரிலையபிலிட்டி இருக்கணும். அம்மா சொல்ல கண்டிப்பாக மாற்றாத கேட்கணும். அம்மா ஷுட் பி கிவன் த இன்ஃபர்மேஷன். எப்படி இருக்கணும், என்ன ஒரு நடுநிலை மாறாமல், ஒரு பக்ஷபாதம் இல்லாமல், எது சரியோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்குற அம்மாவாக தன்னை அவங்க வளர்த்துக்கிட்டாங்களான்னு அவங்க சொல்கிற எந்த செய்தியும் அவங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங் தவிர்க்க மாட்டாங்க. நிச்சயமாக they will adhere to the mother's words. அப்படின்னா இந்த ரோலுக்கு தான் அம்மா தன்னை தயார் பண்ணிக்கணும். திஸ் வே இட் இஸ் பிட் மோர் ஈஸியர் டு ஹேண்டில் adolescence children அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்